அன்பு நெஞ்சங்களுக்கு எனது அன்பான வணக்கங்கள். சித்தர் அகத்தியனுடைய பாதம் போற்றி. கூடவே இவர் தான் ஃபாதர் ஆஃப் சித்தா மெடிசன் நம்ம சொல்கிறாங்க. ஸோ முதல்ல நான் இவங்களை இன்ட்ரோடியூஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். இரண்டாவதாக ஃபாதர் ஆஃப் மெட்டலர்ஜி சித்தர் போகர் அவர்கள். இவர்கள் தான் மருத்துவத்தினுடைய மெட்டலர்ஜி சித்தத்தில் சொல்லக்கூடிய விஷயத்தில் மிக தெளிவாக சொல்லக்கூடிய நபரில் இவரும் ஒருவர். ஸோ இவர்களுடைய 2 பேருனுடைய பாதத்தை வணங்கிட்டு நான் இந்த வீடியோவை ஸ்டார்ட் பண்ணுறேன். ட்ரூலி லைவ் இன்ஃபர்மேஷன்ஸை நம்ம சேனல் கொடுத்துட்ருக்கு. கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த மாதிரி எந்த சேனலும் உங்களுக்கு கொடுக்காது அப்படின்றத நான் உங்களுக்கு வெளிப்படையாக சொல்கிறேன். அண்டு வேறு ஏதாவது சேனல் இதே மாதிரி நல்ல இன்ஃபர்மேஷன்ஸை கொடுத்துட்ருக்குறாங்கன்னா கண்டிப்பாக எனக்கும் ஷேர் பண்ணுங்கள். நானும் நிறையா அதிலிருந்து கற்றுக்க கண்டிப்பாக தயாராக தான் இருக்கேன். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது கவர்மெண்ட் சித்தா மெடிக்கல் காலேஜ் சென்னை, அதாவது அரும்பாக்கத்தில் இருக்கக்கூடிய கேம்பஸில் இருக்கக்கூடிய என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குது, அங்கே என்னென்ன மாதிரியான அமைப்புகள் இருக்குது அப்படின்ற ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன்ஸை நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் முதன்மையாக நம்ம பார்த்துட்டு இருக்கிறது 3rd கேட், அதாவது அண்ணா ஆர்ச் 1st கேட், அதுக்கடுத்து சிஆர்ஐ கேட், 3rd கவர்மெண்ட் சித்தா மெடிக்கல் காலேஜோட 3rd கேட்டில் நம்ம இருக்கிறோம். இந்த கேட்டில் தான் மெடிக்கல் காலேஜ் அமைஞ்சிருக்கு. ஸோ இவங்களுக்கு செப்பரேட்டான ஒரு காலேஜ் பஸ் இருக்குது, அண்ட் கார் பார்க்கிங் ஷெட் இருக்குது. அண்ட் பார்த்திங்கன்னா இதுதான் மெயின் கேம்பஸ்ன்னு சொல்கிறாங்க. இவங்களோட காலேஜில் ஒவ்வொரு பில்டிங்க்கும் ஒவ்வொரு சித்தர்களுடைய பேரை அவங்க வச்சுருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ இங்கே பார்க்குறது குணப்பாடத்துறை. ஸோ அதை அடுத்தடுத்து நம்ம பார்ப்போம். அண்ட் இந்த மெயின் பில்டிங்க்கான பேர் பார்த்திங்கன்னா தேரையர் வளாகம் அப்படின்னு வச்சுருக்கிறாங்க. இதுதான் மெயின் பில்டிங்காக இருக்கும். இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் ஸ்கொயர் பிளாக் பில்டிங் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் இது அகத்தியர் வளாகங்க. இந்த அகத்தியர் வளாகன்றது குணப்பாடத்துறை, போஸ்ட் கிராஜுவேட் அண்ட் அண்டர் கிராஜுவேட்டுக்கான துறையாக இருக்குது, டிபார்ட்மெண்ட்ஸ். இதில் மருந்துகள், மூலிகை மருந்துகள், மெட்டல் மருந்துகள், அடுத்து பார்த்திங்கன்னா மினரலாஜி, இந்த மாதிரியான விஷயங்களை எப்படி இதனுடைய குணம் தெரிந்து கொள்ளுதல், இதை எப்படி நம்ம மருந்துகளுக்கு பயன்படுத்துறது, எப்படி மருந்துகளாக செய்கிறது அப்படின்ற விஷயங்களை தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு முக்கியமான இடம். இங்கேயே மெடிசன் ப்ரிப்பேர் பண்ணவும் செய்வாங்க. இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா பிளான்ட்லாம் வச்சுருப்பாங்க. இந்த பிளான்ட்டில் பார்த்திங்கன்னா ஐடென்டிட்டி நேம்ஸ் வச்சுருப்பாங்க. சர்பகந்தா, ராவல்ஃபியா, சர்பன்டைனா, ஃபேமிலி என்ன, அதனோட யூசஸ் என்ன பார்ட்ஸ் பயன்படுது, நட்ருளசி, ஆக்சிமம், சாண்டம் அப்படின்னு நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுக்கும். கோஸ்டம், காஸ்டஸ் ஸ்பீசியோசஸ், இது ஜிஞ்சிபரேசி, கூடவே இன்சுலின் பிளான்ட்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன்ஸ் தெரிஞ்சால் மட்டும்தான் நம்ம ப்ராக்டிஸும் ஈஸியாக பண்ண முடியுங்க. ஸோ அதுக்கான பிளான்ஸ் எல்லாமே வசதியோடு இங்கே வச்சுருப்பாங்க. டபுள் மாடியில் இருக்கும். ஸோ யூஜி பிஜிக்கான செப்பரேட்டாக இங்கே கிளாஸஸ் நடக்கிறதும் அண்ட் ப்ராக்டிக்கல் செஷன்ஸ் நடக்கிறதும் இங்கே நடக்கும். இதுதான் இதில் உள்ள இன்ஃபர்மேஷன்ஸ். இதுதான் இந்த கேட்டை ஒரு சில சமயம் இதுதான் உங்களுக்கு அங்கே உள்ள என்ட்ரானோன்னு சித்தர்களுடைய 18 சித்தர்கள் சொல்கிறோம் இல்லையா, ஃபாதர் ஆஃப் வழி எல்லாமே அவங்களுக்கு விஷயங்கள் அத்தனை சித்தர்களுடைய ஃபோட்டோஸ் வச்சுருப்பாங்க. டெய்லி ஈவெண்ட்ஸை இந்த போர்டில் ஸ்பெஷல் லெக்சர்ஸ் எதாவது இருக்குது அப்படின்னா போர்டில் நோட் பண்ணியிருப்பாங்க. நம்ம கண்டிப்பாக அட்டன் பண்ணலாம். அண்ட் அங்கே பார்த்திங்கன்னா கூடவே கிரவுண்ட் இருக்குது. இதில் இட்ஸ் அ கோஎட் காலேஜ், அதனால் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் எல்லாமே ஃப்ரெண்ட்லியாக மிங்கிள் பண்ணி விளையாடக்கூடிய ஆப்ஷன்ஸும் இங்கே இருக்கும். ஸோ நீங்கள் உங்களுடைய இதில் ஸ்ட்ரிக்டாக நீங்கள் ரெகுலேட் பண்ணி கரெக்டாக இருந்தீங்கன்னா டைமுக்கு 6 o'clock 6:30க்குலாம் வெளியே போயிடணும். அண்ட் அங்கே யார் ஓப்பன் பண்ணால் இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே இதில் போட்டிருப்பாங்க. கூடவே அகத்தியர் சிலையும் அந்த இடத்துல வச்சுருப்பாங்க. ஸோ இதுதான் ஒரு முக்கியமான ஒரு மெயின் காலேஜ் பில்டிங்காக இதில் இருக்கும். யூஜிபிஜி எல்லாமே இதுக்குள்ளேயே அடங்கும். ஓபி செக்ஷன்றது ஸ்டேஜ் 1, அதாவது கேட் 1ல் இருக்கும். ஸோ இங்கே விளையாடுறத பின்பக்கம் பார்க்குறோம். இன்னும் பில்டிங்ஸ் கன்ஸ்ட்ரக்ஷனில் தான் இருக்குது. ஸோ இதுதான் ப்ளே கிரவுண்டாக இருக்குங்க. அண்ட் முக்கியமாக இதில் இன்னொரு இன்ஃபர்மேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா காலேஜ் ஃபங்க்ஷன், அங்கே ஸ்டேஜ்லாம் இருக்குது. காலேஜ் ஃபங்க்ஷன்ஸ் ஏதாவதுனா கூட இங்கே தான் நடக்குங்க. ஸோ இதுதான் இப்போ உள்ள இன்ஃபர்மேஷன்ஸ். இதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா பக்கத்தில் உள்ள பில்டிங் கேப்டன் ஸ்ரீனிவாச மூர்த்தி ட்ரக் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட், ஆயுர்வேதா இன்ஸ்டிடியூட். இது சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூட். இவர் தான் நம்ம தமிழ்நாட்டில் ரொம்ப முக்கியமான ஆராய்ச்சிகள், அடுத்து மருத்துவமனைகள், கூடவே இன்காப்ஸ்னு சொல்லக்கூடிய ஃபார்மசி வர்றதுக்கும் இவர் தான் முதன்மையான காரணமாக இருந்தவர். இவருடைய பேர்லேயே இங்கே ஒரு ஆயுர்வேதா ரிசர்ச் இன்ஸ்டியூட் வச்சுருக்கிறாங்க. இதுக்கு அடுத்து 2nd கேட் போகிறோம். இதை தான் சிஆர்ஐ கேட்டுன்னு சொல்லுவாங்க. சித்தா சென்ட்ரல் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்டர் சென்ட்ரல் கவுன்சில் ஃபார் ரிசர்ச் இன் சித்தா அவங்களுக்கு கீழே வரக்கூடியது. மினிஸ்ட்ரி ஆஃப் வாய்ஸ்க்கு கீழே வரக்கூடியது. அப்படின்னு நல்லா எல்லா சித்தர்கள் போகிற வழியிலலாம் சித்தர்கள்லாம் வச்சுருப்பாங்க. மரம் செழிப்போடு அங்கே நீட்டாக இருக்கும். இந்த எல்லோ பில்டிங் தான் லேடிஸ் ஹாஸ்டல். கூடவே பார்த்திங்கன்னா இப்படியே உள்ளே போனோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு இங்கே இந்த இடத்துல 2nd கேட் வந்துடும். 2nd கேட் கிராஸ் பண்ண உடனே உங்களுக்கு லெஃப்ட் சைடில் தெரியறது லேடிஸ் ஹாஸ்டல், கார் நிற்கிற பில்டிங். இதுக்கு அடுத்து இந்த சைடு பார்த்தீங்க அப்படின்னா
உங்களுக்கு லைப்ரரி இருக்கும். அம்பேத்கர் மைய நூலகம் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட பேரில் வச்சுருப்பாங்க. போகிற வழியெல்லாம் சித்தர்களுடைய அந்த ஸ்டாச்சூஸ் வந்து வச்சுருப்பாங்க. இது வந்து டாம்கால் தமிழ்நாடு மேனுஃபேக்சரிங் அதாவது ஹெர்பல் மேனுஃபேக்சரிங் யூனிட் இது. ஸோ தமிழ்நாடு கவர்மெண்ட்டோடது. இந்த இதில் மேனுஃபேக்சர் பண்ணுற மருந்துகள் ஹாஸ்பிட்டலுக்கும் பிஹெச்சிக்கும் கவர்மெண்ட் சப்ளைஸ்க்காக செல்லப்படுகிறது. இந்த ஃபார்மசி அதுக்கு ஆப்போசிட்லேயே இருக்கிற ஃபார்மசி ஜிஎஸ்எம்சி சென்னை இருக்கு இல்லையா, இதில் தேவையான ஹாஸ்பிட்டலுக்கு தேவையான மருந்துகளை தயாரிக்கக்கூடிய இடம். இது வந்து யுனானி காலேஜினுடைய லேடிஸ் ஹாஸ்டல் இது. ஸோ அதுக்கு பக்கத்துலேயே இருக்குங்க. அதன் பிறகு நம்ம போகிறது இனோவேஷன் இம்பேக்ட் ஹப்னு சொல்லுவோம். இனோவேஷன் அண்ட் ரிசர்ச் டெவலப்மெண்ட் ரூம் இது. நிறைய ஆராய்ச்சிகள் சார்ந்த விஷயங்கள் இங்கே வந்து பண்ணிகிட்ருப்பாங்க. இது ஹக்கீம் சாலைன்னு சொல்லுவாங்க. இங்கே யுனானி காலேஜ் வந்து இருக்குங்க. இதுக்கு அப்படியே எண்டில் போனீங்க அப்படின்னா டிடிஎல் லேப்னு சொல்லுவாங்க, ட்ரக் டெஸ்டிங் லேபரட்டரி. தமிழ்நாட்டில் என்ன மருந்துகள் என்ன பிரச்சனை ஆனாலும் இங்கே தான் ஆயுர்வேதா சித்த மருந்துகள் இங்கே தான் அனுப்பி ஆராய்ச்சிகள் அதில் ஏதாவது டாக்ஸின்ஸ் இருக்கா என்னென்னு செக் பண்ணப்படும். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி போகிற வழியில் ஒவ்வொரு சித்தர்களுடைய சிலை வந்து வச்சுருப்பாங்க. அடுத்து பார்க்கக்கூடியது இந்திய மருத்துவம் ஹோமியோபதி துறை. இது ஒரு முக்கியமான இடங்க. தன்வந்திரி சாலைன்னு சொல்லுவாங்க. தன்வந்திரியினுடைய சிலை கூட அங்கே வந்து வச்சுருப்பாங்க. ஸோ இந்த சாலையில் தான், அதாவது ஃபஸ்ட் கேட் அந்த ப்ளூ கலர் இது தெரியுது இல்லையா, அங்கே தான் ஃபஸ்ட் கேட்டு. அங்கேருந்து வளைஞ்சு வந்தீங்கன்னா மொதல் என்ட்ரன்ஸே உங்களுக்கு வந்து தன்வந்திரி சாலை வந்துடும். தன்வந்திரி சாலை தான் இதுதான். இந்த இடத்துல தான் உங்களுக்கு கவுன்சிலிங் எல்லாமே நடக்குங்க. இந்த ப்ளூ கலர் ஒரு டென்ட் மாதிரி போட்டிருக்குல்ல, அங்கே தான் கவுன்சிலிங்லாம் நடக்கும். ஸோ இங்கே போன வருஷம் நடந்த கவுன்சிலிங் இங்கே நோட்டீஸ் ஒட்டியிருப்பாங்க. வே டு கவுன்சிலிங், வே டு ரெஸ்ட் ரூம். போன இதில் கவுன்சிலிங்கில் எவ்வளோ ஃபீஸ் எவ்வளோ கேட்டிருந்தாங்க, அங்கே கட்ட வேண்டியது எவ்வளோ கட்ட வேண்டியிருக்கும், அப்படி எல்லா இன்ஃபர்மேஷன்ஸும் இதில் வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ வேறு ஏதாவது இம்பார்ட்டன்ட் நோட் ஷீட்ஸ் எதாவது இருந்தாலும் இதிலேயே பேஸ்ட் பண்ணியிருப்பாங்க. அண்ட் இதுதான் தன்வந்திரி சாலை. இதுதான் முக்கியமான கவுன்சிலிங்கில் தெரிஞ்சுக்க வேண்டிய இடம். இதுதான் திருமூலர் அவர்கள் யோக நிலையில் திருமூலர் யோகம் சார்ந்த விஷயங்கள் நிறைய வந்து சொல்லியிருக்கிறாங்க. இப்படி போகிற வழியெல்லாம் சித்தர்களுடைய அந்த ஞாபகத்தை நம்ம எடுத்துக்கிட்டே போயிட்டே இருக்கலாம். அண்ட் ஜென்ரேட்டர் ஃபெசிலிட்டியோட நீட்டாக வந்து இருக்குங்க. ஸோ இதுக்கு அடுத்தது நம்ம அப்படியே போகிறது வந்து பார்த்திங்கன்னா, அதாவது யுனானிக்கான செப்பரேட் காலேஜுக்கான பஸ்ஸும் அவைலபிலிட்டி இருக்குது. ஆயுர்வேதாக்கு செப்பரேட் பஸ் இருக்குது. சித்தாக்கான செப்பரேட் பஸ் வந்து இருக்குது. ஸோ நியர்பையில் உள்ள மெடிக்கல் கேம்ப்ஸ் எல்லாமே அந்த பஸ்ஸில் தான் கூப்பிட்டு போவாங்க. ஸோ இப்போ பார்க்குறது தான் இந்த ஜென்ரேட் பக்கத்தில் இருக்கிறது தான் ஓபி பில்டிங். அதுக்குள்ளே என்ட்ரு ஆகிறோம். உள்ளே போகிறப்போ உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா 2 செக்ஷன் இருக்கும். இதில் வந்து லெஃப்ட் செக்ஷன் வந்து சித்தாக்கான செக்ஷன் இருக்கும். அண்டு ரைட் செக்ஷன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு யுனானிக்கான ஓபிஸ் எல்லாமே இருக்கும். ஸோ இது வந்து இன்டகிரேட்டட் ஹாஸ்பிட்டல் மாதிரி. உங்களோட பேஷண்ட் வராங்கன்னா அவங்களுக்கு என்ன தேவையோ அந்த ஆப்ஷன்ஸ்குள்ளே தாராளமாக போகிறதுக்கு ஃப்ரீ டு கோ அப்படின்ற ஆப்ஷன்ஸ் வந்து அவங்க வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ மேக்ஸிமம் சித்தாக்கு தான் ஃபஸ்ட் ப்ரியாரிட்டி. அண்ட் பார்த்திங்கன்னா திருமூலர் தெரு, இந்த மெயின் ரோடுக்கே திருமூலர் தெருன்னு கொடுத்துருப்பாங்க. அங்கே வினய தீர்த்தான் ஆஞ்சநேயர் பிள்ளையார் கோவில், விநாயகர் கோவில் ஒன்று இருக்கும். இங்கே வந்து ப்ரேயர் பண்ணிவிட்டு அவங்க உள்ளே போகக்கூடிய வழக்கங்களும் பேஷண்ட்ஸ்களுக்கு நிறைய உண்டு. இங்கே என்னென்ன மாதிரியான ப்ரேயர்ஸ் நடக்கும் அப்படின்றதையும் அவங்க வந்து போட்டிருப்பாங்க. அண்ட் கூடவே வந்து பார்த்திங்கன்னா இதனுடைய லெஃப்ட் சைடு இதுதான் யுனானி காலேஜ் போகக்கூடிய பதஞ்சலி சாலை. இதுக்குள்ளே யுனானி காலேஜ் இருக்குது. இந்த டென்ட் போட்டு அந்த ரவுண்டாலாம் இருக்குல்ல, அந்த கல்லுக்கு பின்னாடி உள்ள பில்டிங்ஸ் எல்லாமே ஐபி பில்டிங். சித்தாக்கான ஐபி பில்டிங்னா உள்நோயாளர்கள் தங்கக்கூடிய இது வந்து பார்த்திங்கன்னா அந்த பக்கத்துலேயே இருக்கும். குழந்தை மருத்துவத்துக்கும் குணப்பாடத்துறைக்கான பிஜி போஸ்ட் கிராஜுவேட் ஓபிடி அவுட் பேஷண்ட் டிபார்ட்மெண்ட் இது. ஸோ இங்கே வெளியே வரக்கூடிய கேசஸ் எல்லாம் இங்கேயும் பார்ப்பாங்க. ஸோ அதுக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா 8 கோடி நடைக்கான பேஷண்ட்டுகளுக்கான அந்த ரெக்ரியேஷன் விஷயங்களும் அவங்க எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கான எல்லா விஷயங்களும் இந்த இடத்துல வந்து அமைச்சிருப்பாங்க. இந்த சைடில் உள்ள பில்டிங் தான் பார்த்திங்கன்னா சித்தாக்கான மேலுக்கு தனியாகவும் ஃபீமேலுக்கு தனியாக இருக்கக்கூடிய ஐபி பில்டிங். இன்டர்னல் உள்ளே தங்கி பார்க்கக்கூடிய உள்நோயல் பகுதி வந்து இங்கே அமைந்திருக்குங்க. இதுதான் பதஞ்சலி சாலைன்னு சொல்கிறது. இந்த பதஞ்சலி சாலையில் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு யோகாக்கான இது இருக்கும். இதுதான் மெயின் பில்டிங்காக இங்கே வந்து இருக்கும். இந்த மெயின் பில்டிங்கில் தான் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் மெயின் என்ட்ரன்ஸ்லேருந்து போகக்கூடிய இங்கே ஆட்டோவில் வந்தாலோ எதில் வந்தாலோ இங்கே தான் நீங்கள் உள்ளே என்ட்ரு ஆகக்கூடிய வசதி வந்து இந்த இடத்துல பண்ணியிருப்பாங்க. ஸோ தயவுசெய்து இந்த இன்ஃபர்மேஷன்ஸை நம்ம சேனல் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் நீங்கள் கமெண்ட்டில் கேட்குறதெல்லாம் கண்டிப்பாக தரப்போகிறோம். அண்ட் ட்ரூலி லைவ் இன்ஃபர்மேஷன்ஸாக இருக்கும் அப்படின்றத கண்டிப்பாக மறந்துட வேண்டாம்.